शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। दुःखत्रयाभिघाता जिज्ञासा तदपघातके हेतौ दृष्टे सापार्था चेन्नैकान्तात्यन्ततो भावः। 31வது कारिका स्वां स्वां प्रतिपद्यन्ते परस्पर आकूत हेतुकां वृत्तिं पुरुषार्थ एव हेतुर्न केनचित् कार्यते करणम्। स्वां स्वां प्रतिपद्यन्ते स्वां न तन्नुடைய अर्थम स्वां स्वां वृत्तिं तन्नुடைய वृत्तिये प्रतिपद्यन्ते करणानि इति शेषः। ஒவ்வொரு கரணங்களும் கரணங்கள்னா 11 கரணங்கள் பாஹ்ய கரணம் அந்தःகரணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கரணங்கள் தன்னுடைய விருத்தி வியாபாரத்தை பண்றான். யதா ஹி பகவ புருஷாः சாக்திக யாஷ்டிக தானுஷ்கார்ப்பாணிகாः கிருதசங்கேதாः परावस्कन्दनाय प्रवृत्ताः तत्र अन्यतमस्य आकूतम् अवगम्य अन्यतमः प्रवर्तते। प्रवर्तमानस्तु शाक्तिकः शक्तिमेव आदत्ते न तु यष्ट्यादिकम्। एवं याष्टिकोऽपि यष्टिमेव न शक्त्यादिकम्। तथा अन्यतमस्य करणस्य आकूतां स्वस्वकार्यकरणाभिमुखात् अन्यतमं करणं प्रवर्तते। तत्प्रवृत्तेश्च हेतुमत्वात् न वृत्तिसंकर प्रसंगः इत्युक्तं स्वां स्वां प्रतिपद्यन्ते इति व्याख्याனம். என்ன சொல்றாருனால், இப்போ பல பேர் சேர்ந்து ஒரு விஷயம் சித்திக்கிறதுக்காக பலவிதமான வேலைகள் பண்றார். உலகத்தில் அப்படி இருக்கும் இல்லையா? கிடைக்க வேண்டியது ஒரு ப்ராடக்ட், அது கிடைக்கிறதுக்கு பலவிதமான வேலைகள் தேவைப்படுறது. பல ப்ராசஸ் பல உபாயங்கள் இல்லை. ஒரே வஸ்துவே உண்டு பண்ணுறதுக்கு பலவிதமான பிரவൃத்திகள் தேவைப்படுறது இல்லையா? ப்ராசஸ் ஆர் டிஃபரன்ஸ். பிரக்ரியைகள். ஆனால் பிரக்ரியை சொன்னால் என்ன, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு பிரக்ரியினாலே அந்த வஸ்து சித்திக்கும், இன்னொரு பிரக்ரியினாலே சித்திக்கும், அப்படி இல்லை. அது சொல்லலை. ஒரு வஸ்து உண்டு பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி பலவிதமான டாஸ்க்ஸ் தேவைப்படுறது இல்லையா? ஒருத்தர் மண்ணு இது பண்ணுறது, இன்னொருத்தர் வேறு இன்னொன்று பண்ணுறது, அந்த மாதிரி பல பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கும் பொழுது அது எப்படி பண்ணுவான்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேலை இருக்குது, தன்னுடைய வியாபாரங்கள் இருக்குது. ஆனால் எல்லா வியாபாரங்களும் சேர்ந்து போகிறது. அது எப்படின்னா, நீ அது பண்ணிக்கோ, நான் அதுக்குள்ளே இது பண்ணுறேன், அப்படி தானே? இப்போ ஒரு பாகம் பண்ணுறதா இருந்து ஒருத்தர் வெஜிடபிள் கட் பண்ணுறது, இன்னொருத்தர் அது வாஷ் பண்ணுறது, இன்னொருத்தர் அந்த மாதிரி இவாளெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி அவளுக்கு தனித்தனி வியாபாரங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய வியாபாரம் இன்னொருத்தருடைய வியாபாரத்தை அபேட்சித்து பொருத்தமாக இருக்கும். பொருத்தமாக இருந்தால் தான் அது வேலை முடிக்க முடியும். அந்த மாதிரின்னு சொல்கிறேன். ஸ்வாம் ஸ்வாம் பிரதிபத்தியந்தே பரஸ்பர ஆகூத ஹேதுகாம் விருத்திம். ஆகூதன்னா அபிப்பிராயம். ஒருத்தர் ஒன்று பண்ணுறதா இருந்தால் அவர் எது பண்ணுறதுன்னா இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்தை கூட வாங்கிட்டு தான் இவன் பண்ணுறான். நான் உதாரணம் சொன்னேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை பண்ணுறதா இருந்தாலும், இன்னொருத்தர் பண்ணுறத இன்னொரு வேலையாக இருந்தாலும் அவருடைய அபிப்பிராயம் கூட தெரிஞ்சுட்டு தான் இது பண்ணுறது, இவருடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுட்டு தான் அவர் அது பண்ணுறது. ஒவ்வொருத்தரும் வேறு வேலைகள் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வேலை ஏன் பொருத்தமாக போகிறது, ஏன் பொருத்தமாக இருக்குது கேட்டால் இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்துக்கு விபரீதமாக இன்னொருத்தர் பண்ணுறதில்லை. அந்த மாதிரி பரஸ்பர ஆகூதம்னா அபிப்பிராயம். ஒரு இந்திரியம் ஒரு விருத்தி, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு விருத்தி இருக்குது. ஒரு ட்ரிப்பு ட்ராவல் போகிறதா இருந்தால், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறதா இருந்தால் கண்ணால் ட்ரெயின் வர்றது பார்க்குறது, காதால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்குறது, இந்த மாதிரி எல்லா இந்திரியங்களும் ஒர்க் பண்ணுறது இல்லையா? அந்த ட்ரெயினில் ஏறணும்னா இது எல்லாமே சேர்ந்து தான் வரும்.
அப்போது ஒரே காரியம் சித்திக்கிறதுக்காக பரஸ்பரம் அபிப்பிராயத்தை புரிஞ்சுன்ற மாதிரி தன்னுடைய வியாபாரத்தை ஒவ்வொரு கரணங்களும் பண்ணின்னு இருக்கு. அதுக்கு அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? புருஷார்த்த ஏவ ஹேது ந கேனச்சித் காரியத்தே கரணம். அது யாரும் பிரவൃத்தி பண்ண வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு இந்திரியங்களையும் கரணங்களையும் பிரவൃத்தி தன்னுடைய வியாபாரத்தை பண்ணுறதுன்னு சொல்கிறது இல்லையா, அது பண்ணும்படியாக யார் அதை பிரவர்த்திப்பிக்கிறவன் யார்? அது ஆஸ்திக தரிசனத்தில் சொல்லுவாங்க பரமாத்மா, அந்தந்த தேவதா விசேஷங்கள் இருக்கு, அது ஒன்றும் இவா ஒத்துக்க மாட்டான். அதனால அது பிரவர்த்தக அந்நியா அஸ்தி சொல்லக்கூடாது. அந்த புருஷார்த்தத்தை புருஷனுக்கு அந்த பலம் கிடைக்கணும் என்கிறதுக்காகவே இந்த அச்சேதனமான இந்திரியங்கள் தானாகவே பிரவர்த்திக்கிறதுன்னு அபிப்பிராயம், இவாளுடைய அபிப்பிராயம். கேனோபனிஷத்தில் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மன அப்படி ஆரம்பிக்கிறது. அது பரமாத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வருது. பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதெல்லாம் பிரவர்த்தி பண்ணுறார். இந்த ஒவ்வொரு இந்திரியங்களையும் அந்தந்த வியாபாரங்களை பண்ண வைக்கிறது யார்? இன்னொருத்தர், ஒரு சக்தி இருக்குது. இதுக்கு அடிப்படையான இன்னொரு ஆசாமி இருக்குது. அவரை அது காமிக்கிறதுக்கு கேனோபனிஷத்து வந்திருக்கு. அதுக்கு அப்போசிஷன் சொல்கிறா இவர். அது ஒன்றும் கிடையாது. இந்த ந கேனச்சித் காரியதே அந்நியன கேனச்சித் காரியதே பிரவൃத்தி பண்ணும்படியாக வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்குன்னு நினைக்க வேண்டாம், கிடையாது. புருஷார்த்தத்தை உத்தேசித்து தானாகவே இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் பிரவர்த்திக்கிறது. அது இவருடைய அபிப்பிராயம். அது சொல்றாங்க. ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணிக்கலாம். அது ஆனால் கேனோபனிஷத்தை பற்றி இங்கே விசேஷமாக சொல்ல, ஆனால் அந்த அபிப்பிராயம், அந்த ஆஸ்திக தரிசனங்கள், அந்த பரமாத்மாவை ஒத்துருக்கக்கூடிய தரிசனங்களுடைய அபிப்பிராயம் உண்டு இல்லையா? பரமாத்மான்னு இருக்கார், அவர் தான் எல்லாமே தெரிஞ்சுண்டு நமக்கு இந்த அச்சேதனத்தை, அத்தனை அச்சேதன பதார்த்தங்களையும் வேலைக்கு வைக்கிறது, ஒரு வேலை பண்ணும்படியாக நிறுத்துறது பரமாத்மா இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதை கண்டனம் பண்ணுறதுக்கு சொல்கிறார். ந கேனச்சித் காரியத்தையே கரணம் புருஷார்த்த ஏவ ஹேது. இந்த புருஷனுக்கு தானே வேண்டித்தானே இந்த இந்திரியங்கள் எல்லாம் இருக்குது. அது அச்சேதனமாகவே இருக்கட்டும், இருந்தாலும் இந்த புருஷார்த்தத்தை உத்தேசித்து ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு கரணங்களும், அது ஞானகரணமாக இருக்கட்டும், கர்மேந்திரியமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு கரணங்களும் தன்னுடைய பிரவೃத்தியை பண்ணுறது. அதுதான் காரிகை அர்த்தம். அடுத்த காரிகை கரணம் த்ரயோதசா விதம் தது ஆஹரண தாரண பிரகாசகரம் காரியஞ்ச தஸ்ய தசதா ஆஹாரியம் தாரியம் பிரகாஷ்யம் ச. கரணம் த்ரயோதச விதம். இந்த கரணம் சொல்லியாச்சு. அந்த கரணம் எத்தனை விதமாக இருக்குன்னா 13 விதமாக இருக்கு. 13 இந்திரியாணி ஏகாதச புத்தி அகங்காரஸ்ச, அது எல்லாமே சேர்த்துண்டு 13 சொல்கிறது. இந்திரியாணி ஏகாதச 11, அப்புறம் புத்தி அகங்காரம் அது ரெண்டும் சேர்த்தா 11 + 2 13 13. த்ரயோதச விதம் தது ஆஹரண தாரண பிரகாசகரம். ஆஹரணம் தாரணம் பிரகாஷ, இது 3 விதமான வேலைகள் இவர்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு வியாபாரம் இல்லாமல் இவைய கரணம்னு சொல்ல முடியாது. கரணம் சொன்ன ஒரு வியாபாரத்தோடு இருக்கணும், அப்போ தான் கரணம், இல்லைன்னா கரணம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கரணங்களுக்கும் வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். என்ன வியாபாரம் கேட்டால் சொல்கிறார், ஆஹரண தாரண பிரகாசகரம் தத் ஆஹரண தாரண பிரகாசகரம் இது யதா யதம் தத்ர கர்மேந்திரியாணி வாகாதீனி ஆஹரந்தி யதாஸ்வம் உபாததே வியாபாரேண வியாப்னுவந்தி. கர்மேந்திரியங்களுடைய வேலை ஆஹரணம் கொண்டு வர்றது. இப்போ கையெழுத்துக்குன்னா இது இங்கே இருக்கிறது இப்போ எடுக்கணும், கை வேணும், ஆஹரணம். ஆஹரந்தி யதாஸ்வம் உபாததே வியாபாரேண வியாப்னுவந்தி தாவதேவ. புத்தியஹங்காரமனாம்சித்து ஸ்வவருத்தியா பிராணாதிலக்ஷணையா தாரயந்தி. புத்தியும் அகங்காரமும் மனசும் என்ன பண்ணுறது? தாரணத்தை பண்ணுறது. என்ன விற்பி? ஸ்வவிருத்தியா பிராணாதிலக்ஷணையா விற்த்தியா. பிராணசஞ்சாரத்தை பிராணசஞ்சாரம் இருக்கணும் இல்லையா?
அது யாருடைய வேலைன்னு கேட்டால் புத்தியும் அகங்காரமும் மனசும் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை. புத்தியும் பிராணன் சொல்லும்போது கொஞ்சம் ஆமாம் प्राणादिलक्षण प्राणवृत्त्या प्राणवृत्तिं कुर्वन्तः कुर्वन्ति एतानि बुद्धि अहंकार मनांसि किं कुर्वन्ति धारयन्ति நம்மளுடைய சரீரத்தை நிறுத்துறது. அப்புறம் புத்தீந்திரியங்களுக்கு என்ன வேலை? பிரகாசயந்தி விஷயத்தை பிரகாசனம் பண்ணுறது. இப்படி தாரண ஆஹரண பிரகாசகரம் ஆஹரண தாரண பிரகாசகரம் 3 விதமான வியாபாரங்கள் உண்டு. காரியஞ்ச தஸ்ய தசதா அவையுடைய காரியங்களும் 10 விதமாக இருக்கு. ஆஹாரியம் தாரியம் பிரகாஷ்யம் ச பிரகாஷ்யம் காரியம் 10 விதமாக இருக்கு. இதுக்கு வந்து ஒரு எக்காரம் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே காரியம் காரியம் காரியஞ்ச காரியம் எக்காரம் ஒரு எக்காரம் இல்லை காரியம் அவ்வளோதான் இருக்கு. புதிய காரம் தான் இருக்கு. அது பரவாயில்ல, 2 பட்சமாக இருக்கலாம். 2 பட்சம் இருக்கு. காரியம் இருக்கலாம், திருத்த வேண்டாம். ஒன்றும் இல்லை, மீனிங் அதுதான். ஒரே வேர்டு 2 விதமாக வரும். அதெல்லாம் ஒரே அர்த்தம் ஒரே அர்த்தம். காரியஞ்ச தஸ்ய இது தஸ்ய त्रयोदश विधस्य करणस्य दशधा आहार्यं धार्यं प्रकाश्यञ्च कार्यम्. आहार्यं व्याप्यं कर्मेन्द्रियाणां वचन आदान विहरण उत्सर्ग आनन्दाः यथा यथं व्याप्याः. இது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. வச்சனம் பேசுறது, ஆதானம் எடுக்கிறது, விஹரணம் போகிறது நடக்கிறது, இந்த மாதிரி உற்சர்கம்னா வெளியில் விடுறது, ஆனந்தன்னா ப்ளஷர் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கு வேலை இருக்குது. தேஜ யதாயதம் திவ்யாதிவ்யதையா தச இத்தியாஹாரியம் தசதா. இப்போது 5 கர்மேந்திரியங்களுக்கு 5 விதமான வியாபாரம், 5 ஞானேந்திரியங்களுக்கும் 5 விதமான வியாபாரம், 5 5 10, அது வச்சுட்டு தசதான்னு சொல்லியிருக்கு. एवं धार्यम अंतःकरणं करणत्रयस्य प्राणादिलक्षणया वृत्त्या शरीरम धार्यम. அது 3 மனசு புத்தி அகங்காரம் இவங்களுக்கு 3 சேர்ந்து ஒரு காரியம். என்ன? சரீரத்தினுடைய தாரணம் பண்ணுறதுன்றது காரியம். தச்ச பார்த்திவத்வாதி பாஞ்சபௌதிகம் சப்தாதீனாம் பஞ்சானாம் சமூகா. பாஞ்சபௌதிகமான இந்த சரீரத்தை நிறுத்துறது, நிற்க வைக்கிறது. இதுதான் இந்த 3 கரணங்களுக்கு பிராணவருத்தியோட மூலமாக வரக்கூடிய காரியம். அப்புறம் புத்தீந்திரியங்களுக்கு சப்தஸ்பரிச ரூபரசகந்தாக யதாயதம் வியாபியாக தேஜ திவ்யாதிவ்யதையா தசா இது பிரகாஷ்யமப்பி தசதா. அந்த மாதிரி இருக்கு. திவ்யம் அதிவ்யம்னு ரெண்டு விதமாக வச்சுட்டு இதுவும் தசதா அதுவும் தசதான் சொல்லியிருக்கு. கர்மேந்திரியங்களுக்கு தசதா காரியம், ஞானேந்திரியங்களுக்கும் தசதா காரியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை. 10 காரியங்கள் சொன்னால் உண்மையாக 10 10 20 சொல்லலாம். கர்மேந்திரியங்களுக்கு 10, ஞானேந்திரியங்களுக்கு 10. அது எப்படி கேட்டால் திவ்யம் அதிவ்யம்னு. திவ்யம்னா அதிவ்யம்னா இந்த லோகத்தில் இருக்கிறது, திவ்யம்னா லோகாந்தரத்தில் இருக்கிற வேலை, லோகாந்தரத்தில் இருக்கிற விஷயங்கள். அதிவ்யம் சொன்னால் இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்கள். அப்போ அது வச்சுட்டு 2ஆக பிரிக்கிறதா இருந்தால் திவ்யாதிவ்ய பேதேன இந்த கர்மேந்திரியங்களுக்கு காரியம் 10 இருக்குது, ஞானேந்திரியங்களுக்கும் 10 இருக்குது. அப்படி இவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அடுத்தது அந்தःகரணம் த்ரிவிதம் தசதா பாஹ்யம் த்ரயஸ்ய விஷயாக்கியம் சாம்பிரதலக்ஷணம் பாஹ்யம் திரிகாலம் ஆபியந்தரம் கரணம். அந்தःகரணம் த்ரிவிதம்னு ஆரம்பிக்கிறார். அது சட்டு நமக்கு புரிஞ்சுக்கலாம். புத்தி அகங்கார மன, இது 3 அந்தःகரணங்கள் சேர்ந்துட்டு அந்தःகரணம்னு பேர். அந்தःகரணம் த்ரிவிதம். ஷரீராபியந்தரவர்த்தித்வாத் அந்தःகரணம், சரீரத்துக்குள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்தःகரணம். தசதா பாஹ்யம், பாஹ்யங்கரணம் தசதா. வெளி வியாபாரங்கள் உள்ளது அர்த்தம். வெளியில் வியாபாரம் எல்லாமே சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வியாபாரம் இருக்குன்னால் அதுக்கு அந்தःகரணம்னு பேர். உள்ளே தான் இருக்குது, ஆனால் வெளியிலும் வியாபாரம் இருக்குது அப்படின்னால் பாஹ்யகரணம் சொல்கிறது. பாஹ்யகரணம் எத்தனை விதமாக இருக்குது? தசதா பாஹ்யம் 10 விதமாக இருக்குது.
5 ஞானகரணங்கள், 5 கர்ம, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். त्रयस्य अंतःकरणस्य விஷயாக்கியம், தசதா பாஹ்யம் त्रयस्य விஷயாக்கியம்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? त्रयस्य अंतःकरणस्य விஷயாக்கியம் பாஹ்யேந்திரியாணி त्रयाणाम् अंतःकरणानां कृते விஷயம் சமர்ப்பயந்தின்னு அர்த்தம். விஷயாக்கியானி விஷயம் ஆख्याति விஷய சங்கல்பாபி அபிமான அத்தியவசாயேஷு கர்த்தவ்யேஷு द्वारी भवति. तत्र बुद्धीन्द्रियाणि आलोचनेन कर्मेन्द्रियाणि तु यथा स्वं व्यापारेण விஷயம் ஆख्याति. இதுதான் நான் சொன்ன மாதிரி 3 அந்தக்கரணங்கள் இருக்க. அந்த அந்தக்கரணங்களுக்கு தேவையான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே வரணும். ரூபஜானம், ரசஜானம் இதெல்லாம் வரணும் இல்லையா? உள்ளுக்குள்ளே மனசு இருக்குது. மனசு டைரெக்டாக வெளியில் போய் ரூபத்தை கிரகிக்க மாட்டான். கிரகிக்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது மனசுக்கு. இந்திரியங்கள் வழியாக போகும். அப்போ இந்திரியங்கள் மனசுக்காக விஷயங்களை எடுத்துட்ட உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுன்ற மாதிரி त्रयस्य अंतःकरणस्य விஷயம் ஆख्याति, விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆख्यातिன்னு சொன்னால் அதுதான் அர்த்தம். அதனால त्रयस्य விஷயம் ஆख्याति விஷயாக்கியான ஸ்வபாவது, விஷயத்தை கொண்டு வரக்கூடிய சுபாவம் உடையது அர்த்தம். இது பாஹ்யகரணங்கள். தசதா பாஹ்யம் கரணம் त्रयस्य விஷயம் ஆख्याति. சாம்பிரதகாலம் பாஹ்யம் திரிகாலம் ஆபியந்தரம் கரணம். சாம்பிரதகாலம் பாஹ்யம், சாம்பிரதம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிற சப்தத்தை கேட்கறதுக்கு தான் செவி உபயோகப்படும். இருக்கிற கந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் மூக்கு உபயோகப்படும். அந்த மாதிரி கண் இருக்கிற வஸ்துவை தான் பார்க்கும். இப்போ முன்னாடி இல்லைன்னா கண்ணால் உபயோகம் இல்லை. அதனால வர்த்தமான காலே வித்தியமானம் வஸ்து கிருண்ணாதி. ஏகைகமப்பி இந்திரியம். இப்போ முன்னாடி எது வர்த்தமானமாக இருக்கோ, சாம்பிரதம் இப்போ எது இருக்கோ அதில் தான் வியாபாரம் இருக்குது இந்திரியங்களுக்கு. ஏற்கனவே இருந்த விஷயமும் வரக்கூடிய விஷயமும் இந்திரியத்தினால கிரகிக்க முடியாது. அதனால சாம்பிரத காலம் பாஹ்யம். சாம்பிரத இப்போ 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 முடியாதுன்னு அர்த்தம். அதை கண்ணால் பார்க்க முடியுதா? அதுக்கு ஸ்மரணம் தானே பேர். இந்திரியத்தினுடைய வியாபாரம் இல்லை. அது அந்தக்கரணத்தினுடைய வேலை தான், கண்ணினுடைய இல்லை. அதான் அதான் பாஹ்யகரணத்தை பற்றி சொல்றது. அப்போ மனத அந்தக்கரணம்னு ஒரு இந்திரியம் நீ ஒத்துக்கிறா? அப்ப அதையே இந்திரியம் ஒத்துக்கிறது. இந்திரியம் தான் ஒத்துக்கிறான். இவன் இந்திரியமா ஒத்துருக்கான். ஆனால் மனசு என்ற கரணம் வெளி விஷயத்தை கிரகிக்காது. ஒன்று. இன்னொன்று இல்லை, இப்போ இல்லாத விஷயத்தை கிரகிக்கும் மனசு. அதான். ஸோ அப்போ மனம் வந்து இந்திரியம் ஆகுது. ஆமாம். ஸோ கண்ணால பார்க்க முடியாது. அதான் மனசால இந்திரியத்தால நம்ம கிரகிச்சுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் சொல்றார். சாம்பிரத காலம் பாஹ்யம். பாஹ்யகரணங்கள் பாஹ்யகரணங்கள் இப்போ இருக்கிற விஷயத்தை தான் கிரகிக்கும். இப்போ இல்லாத விஷயத்தை கிரகிக்காத. மனசு வந்து அந்தக்கரணம், அது இல்லாத விஷயத்தையும் கிரகிக்கும். அதுதான் நீங்க சொல்றது. ஸ்மரணம். திரிகாலம் ஆபியந்தரம் கரணம். திரிகாலம் 3 காலத்திலையும் 3 காலத்திலையும் இருக்கிற விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு அந்தக்கரணங்களுக்கு சக்தி உண்டு, பாஹ்யகரணங்களுக்கு இல்லை. அது சொல்றது. திரிகாலம் ஆபியந்தரம் கரணம். புத்தீந்திரியாணி தேஷாம் பஞ்ச விசேஷாவிசேஷ விஷயாணி வாக் பவதி சப்த விஷயா சேஷாணி து பஞ்ச விஷயாணி. புத்தீந்திரியாணி தேஷாம் பஞ்ச விசேஷாவிசேஷ விஷயாணி. புத்தீந்திரியாணி இது. புத்தீந்திரியாணி தேஷாம் தசானாம் இந்திரியாணாம் மத்தியே. தேஷாம் சொன்னால் 10 இந்திரியங்களுக்குள்ள புத்தீந்திரியங்கள். புத்தீந்திரியாணி பஞ்ச 5 இருக்கு. அது வந்து விசேஷ அவிசேஷ விஷயாணி. விசேஷாக அவிசேஷாச்ச தத்திர விஷயாக பவந்தி அர்த்தம். விசேஷங்கள்னா ஸ்தூலமான சப்தாதிகள். அவிசேஷங்கள் சொன்னால் தன்மாத்திரங்கள்னு அர்த்தம். தன்மாத்திரங்களும் இவைகளுக்கு விஷயமாக இருக்கு. ஸ்தூல ரூபமான சப்தாதிகளும் இந்த புத்தீந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்குன்னு சொல்கிறார். புத்தீந்திரியாணி பஞ்ச விசேஷ அவிசேஷ விஷயாணி
அப்புறம் வாக் பவதி சப்த விஷயா சேஷாணிது பஞ்ச விஷயாணி. அதில் கர்மேந்திரியத்திலையும் வாக்குக்கு ஒரு விசேஷம். வாக்கு சப்த விஷயகமாக இருக்கு. ஸ்ரோத்திரம் சப்த தன்மாத்திர விஷயம் ஸ்தூல சப்த விஷயஞ்ச அஸ்மதாதீனாந்து ஸ்தூல சப்த விஷயமேவ யோகினாந்து ஸ்தூல விஷயம் சூக்ஷ்ம விஷயஞ்ச ஏவம் தேஷாம் துவக்கு ஸ்தூல சூக்ஷ்ம ஸ்பரிசன விஷயா. இங்க சேஷாணின்னு வந்துட்டு அது என்ன மீன் பண்ணுறது? பவதி சப்த விஷயா சேஷாணி கர்மேந்திரியாணி அப்படின்னா பாக்கி இருக்கிற கர்மேந்திரியங்கள்னு அர்த்தம். சேஷாணி பாக்கி இருக்கிற கர்மேந்திரியங்கள் அர்த்தம். அதாவது அதை வாகிந்திரியம் வாக்கு வாக்கு வாச்சம் வாச்சம் பிருதக்கிருத்திய. சேஷாணி சத்வாரி ஆயு உபஸ்த பாணி பாதாக்கியானி பஞ்சவிஷயாணி பாண்யாத்யாஹாரியாதீனாம் கடாதீனாம் பஞ்சசப்தாத்யாத்மகத்வாதிதி சொல்கிறார். பசு பாருங்க, இந்த வாகிந்திரியம் சப்தத்தை மட்டும்தான் கிரகிக்கும். வாகிந்திரியம் கிரகிக்கிறது இல்லை. இப்போ கர்மேந்திரியத்தை பற்றி சொல்கிறது. அப்போ வாகிந்திரியம்னா நாக்குன்னு அர்த்தம். சப்தத்தை பேசுறதுக்கு மட்டும்தான் நாக்கு உபயோகப்படுறது, வேறு ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை. வாயில் நாக்கு இருக்குன்னா பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. அப்போ பேசுறதுங்கிற கிரியைக்கு உபயோகப்படுறது இந்த வாகிந்திரியம். கர்மேந்திரியத்தை பற்றி சொல்கிறது, ஞானேந்திரியத்தை பற்றி இல்லை. அது கவனிக்கணும். ஞானேந்திரியத்தினுடைய விசாரம் ஆகிடுது. இப்போ வாகிந்திரியத்தில் என்ன விசேஷம்னா, வாகிந்திரியம் சொன்னால் அது ரெண்டு விதமாக இருக்குது. வாகிந்திரியம் வந்து கர்மேந்திரியம், அதுக்குள்ளேயே ஒரு ஞானேந்திரியம் இருக்குது, ரசனேந்திரியம் அதுக்குள்ளே இருக்கிறது. அது ஆனால் ஸ்தூலமாக பார்க்கும்போது இது வாகிந்திரியம் சொன்னால் அந்த நாக்கு அந்த ஸ்தூலமாக தெரிகிறது. அது இருந்தால் தான் பேச முடியும், இல்லைன்னா வார்த்தை வராது. அதனால இந்த வாகிந்திரியம் சப்தத்தை பேசுகிறதுக்கு உபயோகப்படுறது, வேறு ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாது. மற்ற கர்மேந்திரியங்கள்னால் பாயு உபஸ்த பாணி பாதம் இதெல்லாமே பஞ்ச விஷயாணி. அப்படின்னால் கையால் ஒரு கடத்தை எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடத்தை எடுக்கிறதுனால் கடத்தில் ரூபமும் இருக்குது, ரசமும் இருக்குது, கந்தமும் இருக்குது, ஸ்பரிசமும் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ எல்லாமே எடுக்கிற மாதிரி கையால் ஒரு கடம் எடுக்கிறதுனா ஒரு ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு கையால் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஸ்வீட்டில் கந்தம் இருக்குது, ரசம் இருக்குது, ஸ்பரிசம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போ எல்லாமே கையால் எடுக்கிறது. அதனால பஞ்ச விஷயத்தோடையும் சம்பந்தம் மற்ற இந்திரியங்களுக்கு கர்மேந்திரியங்களுக்கு உண்டு. வாக்கை தவிர்த்து வாகிந்திரியத்தை தவிர்த்து மற்ற இந்திரியங்களுக்கு 5 விதமான விஷயத்தோட சம்பந்தம் உண்டுன்னு சொல்கிறார். சாந்தகரணா புத்தி சர்வம் விஷயம் அவகாஹதே யஸ்மாத் தஸ்மாத் த்ரிவிதம் கரணம் துவாராணி சேஷாணி. சாந்தகரணா புத்தி, அந்தகரணத்தோடு சேர்ந்த புத்தி. சாந்தகரணா இது அந்தகரணத்தோடு சேர்ந்த புத்தி என்ன பண்ணும்? சர்வம் விஷயம் அவகாஹதே, எல்லா விஷயத்தையும் நிச்சய ரூபமாக தெரிஞ்சுக்கிறதுன்றது புத்தியோட வியாபாரம். சர்வம் விஷயம் அவகாஹதே, நிச்சித ரூபமாக ஒவ்வொரு வஸ்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது புத்தியோட விசேஷம். சர்வம் விஷயம் அவகாஹதே தஸ்மாத் த்ரிவிதம் கரணம் துவாரி. அதனால் 3 விதமான கரணங்கள் துவாரின்னு சொல்கிறது. துவாராணி சேஷாணி. தஸ்மாத் பாஹ்யேந்திரியாணி துவாராணி துவாரவதீச்ச சாந்தகரணா புத்தி முடிக்கிறார். சேஷாணின்னு சொன்ன பாஹ்யகரணங்கள் எல்லாமே இதுக்கு உபயோகப்படுறது. பாஹ்யகரணங்களும் கேவலம் பாஹ்யகரணங்கள்னால் ஞானேந்திரியங்கள் 5 பாஹ்யேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களும் எதுக்காக உபயோகப்படுறதுன்னா புத்தி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால. அந்தக்கரண சகிதமான புத்தி உள்ளுக்குள்ளே வேலை பண்ணும்பொழுது தானே மற்ற பாஹ்யேந்திரியங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குது. கண்ணால் ஏதோ ஒன்று பார்க்குறதுனால் அது பார்க்கக்கூடிய விஷயம் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய என்ன சொல்கிறது, அது நிரூபணம் பண்ணுறது யார்? புத்தி இல்லையா? அதை அனலைஸ் பண்ணுறதுன்றது புத்தியோட வேலை. இந்த அனலைஸ் பண்ணுறதுக்காக சாந்தக்கரணமான புத்தி வேணும். அப்போது நம்ம ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இந்த கண்ணால் பார்க்குறதால மட்டும் பண்ணுறதில்ல. கண்ணால் பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த பார்த்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே அந்தக்கரண சகிதமான புத்தினால் அனலைஸ் பண்ணி ஒரு நிர்ணயம் நமக்கு வந்து சேரணும்.
அந்த நிர்ணயம் மூலமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. அதனால இந்த சாந்தக்கரணமான புத்தியை துவாரின்னு சொல்கிறது. துவாராணி சேஷாணி. துவாரம் துவாரின்னா உபகாரகம் உபகாரியம் அர்த்தம். உபகாரகம் துவாரம் இதுக்காக உபயோகப்படுறது, உபகாரத்தை பண்ணுறது. புத்திக்கு அனலைஸ் பண்ணணும்னா ஒரு விஷயம் கிடக்கணும். வெளி விஷயங்கள் டைரெக்டாக புத்தியில் வராது. அதுக்காக இந்திரியங்கள் தேவைப்படும், பாஹ்யேந்திரியங்கள் தேவைப்படும். இந்த பாஹ்யேந்திரியங்கள் மூலமாக உள்ளுக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு சாந்தக்கரணமான புத்தி வேணும். இந்த அனலைஸ் பண்ணி முடிக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு டிசிஷன் கிடைக்கும். அப்போது இந்த பார்த்தா என்ன தெரியுறது, சாந்தக்கரணமான புத்திக்காக மற்ற இந்திரியங்கள் வேலை பண்ணுற மாதிரி தெரியும். இது ஒரு பாஸ் மாதிரி, மற்றவாளெல்லாம் அதனுடைய ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் மாதிரி. அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லுவேன். தஸ்மாத் திரிவிதம் கரணம் துவாரி. அந்த கரணம் இருக்க அதுதான் துவாரி. துவாராணி சேஷாணி. சேஷாணி ஞானேந்திரியாணி வா கர்மேந்திரியாணி வா பாஹ்யகரணானி உபகாரகாணி பவந்தி. அடுத்த காரியம் கூட படித்து முடிக்கலாம். ஏதே பிரதீபகல்பாக பரஸ்பர விலக்ஷணா குணவிசேஷாக பிரத்னம் புருஷஸ்யார்த்தம் பிரகாஷ்ய புத்தௌ பிரயச்சந்தி. இப்போ சொன்ன விஷயந்தான். புருஷஸ்ய கிருதே, புருஷன்னா போக்தா நான், எனக்காக அர்த்தம். கிருத்ஸ்னம் அர்த்தம் பிரகாஷ்ய, வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பிரகாசிப்பிச்சுண்டு புத்தௌ பிரயச்சந்தி, புத்திக்காக கொடுக்கறது. பிரயச்சந்தின்னு இருக்கு, பிரயச்சந்தின்னு வேணும், பிரயச்சந்தி வேணும். ஏன்னா ஏதே ஏதே அனுபவம் இருக்கு இல்லையா? ஏதே பிரயச்சந்தி வேணும் வேணும் வேணும். அது பிரிண்டிங் மிஸ்டேக். ஏதே பிரதீபகல்பாக, ஒரு விளக்கு மாதிரி. பரஸ்பர விலக்ஷணா குணவிசேஷா, பரஸ்பர விலக்ஷணமான குணவிசேஷா பகுவச்சனம். வித்தியாசமான குணங்களோடு சேர்ந்த வித்தியாசமான வேலையை பண்ணக்கூடிய, அது ஏற்கனவே பிரதீபவத்தை சொல்லியிருக்கு. ஒரு பிரதீபம்னா அதில் 3 விதமான பதார்த்தங்கள் சேர்ந்துண்ட ஒரு வேலையை பண்ணுற மாதிரி இந்த உதாரணம் ஏற்கனவே வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த பாஹ்யேந்திரியங்கள் ஆனது பரஸ்பர விலக்ஷணமான வியாபாரத்தை பண்ணக்கூடியவா. அவைகள் என்ன பண்ணுறது, தன்னுடைய வியாபார மூலமாக விஷயத்தை கிரகிச்சுண்டு எடுத்துண்டு அந்த புத்திக்காக கொடுக்கறது. நீ அனலைஸ் பண்ணிக்கோ, டிசிஷன் எடுக்கிறது என்னுடைய வேலை இல்லை, உன்னுடைய வேலைன்னு சொல்லி புத்திக்கு புத்தௌ பிரயச்சந்தி. எதுக்கு? புருஷஸ்யார்த்தம், புருஷஸ்ய கிருதே. புருஷஸ்ய கிருதே, புருஷன் போக்தாவாக இருக்கான் இல்லையா, அவனுக்காக இந்த விஷய ஞானம் தேவைப்படுறது. அதுக்காக இந்த புத்திக்காக இந்த கொண்டு வந்து கொடுக்கறது. புத்தியில் வந்து அனலைசேஷன் நடக்கிறது. அது மூலமாக டிசிஷன் வருது. அது மூலமாக புருஷன் பிரவர்த்திக்கிறது. இந்த மாதிரி உலகம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறார்.